நீ இங்க இருக்கியா? அம்மா உன்னை கீழே தேடிட்டு இருந்தாங்க. ரேவதி, உன்னதான் அம்மா கீழே தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் வரேன்னு சொல்லு. மா, ஆ ரேவதி இங்கதான் இருக்கா. கொஞ்சம் லேட்டா வராளாம். சரி ஓகே. என்னாச்சு ரேவதி? ஒண்ணும் இல்ல. அழுவுறியா? இல்ல, என்னாச்சுடி? அப்பாவை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா அழுததை பார்த்து நானும் ஷாக் ஆயிட்டேன். அவர் இவ்ளோ வீக்கா நான் பார்த்ததே இல்ல. அவங்க அவ்ளோ திட்டியும் எவ்வளவு பாசமா பேசுறாரு பாரு. அத்தை ஏன் இவரை புரிஞ்சுக்கவே இல்ல? அதான் எனக்கும் புரியல. அப்பாவும் பதிலுக்கு கோவப்பட்டாலோ சண்டை போட்டாலோ விட்டுறலாம். அவரை உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. என்னடி பண்றது? நம்ம என்னடி பண்ண முடியும்? அத்தை அப்பா கிட்ட பேசினாதான் அப்பா நார்மல் ஆவாரு. அத்தை ரியலைஸ் பண்ணி பேசினாதான் உண்டு. நாம அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க முடியாதா? நாம என்ன பண்ண முடியும்? ஏதாவது பண்ணணும். வேணும்னா அத்தை கிட்ட போய் நம்ம ஒரு தடவை பேசி பார்க்கலாமா? அப்பா இப்படி அழறாருன்னு சொல்லி பார்க்கலாம். அவங்களா இன்னும் கொஞ்ச நேரம் அழட்டோன்னு சொல்லி வேடிக்கை பார்ப்பாங்க. சரியான கல்லு மனசுடி அவங்களுக்கு. நான் தான் பார்த்தனே. அப்படின்னா அப்பா சொல்ற மாதிரி வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவங்க மனசு மாறவே இல்லைன்னா அப்பா இப்படி அழுதுட்டே இருக்கணுமா? அதுக்கு தான் நான் ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன? நம்ம ஃபேமிலியும் அத்தை ஃபேமிலியும் சேர்த்து வைக்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல ஐடியா இருக்கவே முடியாது. என்னன்னு சொல்லு. ஒரு கல்யாணம் நடந்தா ரெண்டு குடும்பமும் சேர்ந்துரும்ல. சுத்தம். ஒண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் நடந்ததுனாலதான் குடும்பமே இப்படி பிரிஞ்சு போய் கிடக்குது. ஒரு கல்யாணத்தால பிரிஞ்ச குடும்பத்தை ஒரு கல்யாணத்தால சேர்த்துட்டா? ஒன்னும் புரியல. அத்தை வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் கல்யாணம் நடந்தா? வீட்டுக்கும் வீட்டுக்குமா? அதாண்டி, அத்தையோட பையனை நம்ம வீட்டு மாப்பிள்ளையாக்கிக்கிட்டா? ஐயோ, நான் மாட்டேன். உன்னை யாரு கேட்டா? நீ பயந்தாங்கொழின்னு எனக்கு தெரியாதா? அப்புறம் நானே களத்துல இறங்குறேன். அந்த ரேவதிக்கு இந்த ரேவதி பதில் சொல்ல போறா. அத்தையோட பையனை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போறேன். அதுக்கப்புறம் அத்தையால ஈகோ காட்ட முடியாதுல்ல. ஐயோ ரேவதி, நாமெல்லாம் சின்னவங்கடி. இந்த மாதிரி எல்லாம் டிசைட் பண்ண கூடாது. ஆமா, பெரியவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாரு. குடும்பத்தை பிரிச்சு வச்சிருக்காங்க. நாம தான் சேர்த்து வைக்கணும். ஐயோ வேணாண்டி. இல்ல, இது நடந்தே ஆகணும். நான் இதை செய்ய தான் போறேன். நான் உடனே ரேவதி அத்தையோட பையனை பார்க்க போறேன். எழுதி வச்சுக்கோ. அப்பாவோட அழுகிய இந்த ரேவதி நிறுத்துவான்.